எல்லாரும் கூடி கூடி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆனா என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்க? என்னாச்சு மதனி? ஏய் மோகனா, நான் உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்னங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏன் அண்ணே, கண்மணி இன்னும் மண்டபத்துக்கு வந்து சேரலைண்ணே. இன்னும் வரலையா? ஆமாண்ணே, ஃபோன் பண்ணி பார்த்தா கண்மணி ஆறுமுகம் 2 பேருடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்பா, நம்ம ஆளுகள் அனுப்பி எல்லா பக்கமும் தேட சொல்லியிருக்கேன்ப்பா. நீங்க பதட்டப்படாதீங்கப்பா. நாங்களும் இப்ப அவளை தேடித்தப்பா கிளம்பிட்டு இருக்கோம். சரி, ஒருவேளை வண்டி ஏதாவது பிரச்சனை ஆகி கூட அவங்க பாதி வழியிலேயே நிக்கலாம். நாம எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். சன்னாசி, நடேசா, நம்ம வீட்டுக்குள்ள எங்க இருக்காங்கன்னு பார்த்து முகூர்த்த நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்து சரியா? சரிப்பா. நடேசா வா. சரி, சரி, சீக்கிரம் போயிடு. அடிசாமி, சரி கிளம்பலாம். என்ன மோகனா, முதல்ல நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். கண்மணி, அண்ணன் உனக்காக இந்த வைர நெக்லஸ வாங்கியிருக்கேன். இது உனக்கு அம்புட்டு அழகா இருக்கும். அதோ அங்க அங்க திரும்பி பாருங்க. அந்த வழியா புடிச்சலாமா இருமா? அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா அண்ணே. கோவில் எவ்வளவு தூரத்துல இருக்கு? பக்கம்தான், கிட்ட வந்தாச்சு, போயிடலாம். சமந்தி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு பக்கத்துல வந்துட்டதா சொன்னாங்க. அதான் அவளை அழைச்சிட்டு போறதுக்காக நின்றுட்டு இருக்கோம். வாங்க, எங்க கட்சியோட அமைச்சர்கள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க இதோ வந்துடுறேன். அமைச்சரே, இவர்தான். வணக்கம். இவர்தான் எங்க சம்மந்தி. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வாங்க உட்காரு.